ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜியாஸ் கிச்சன். எல்லா புகழும் படைத்தவனுக்கே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு மாதமாக கடை போடலைங்க. டிஃபன் ஷாப் நம்ம போடலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிலிண்டர் கேஸ் விலையெல்லாம் ஏறினதுனால என்னால் கடை போட முடியல. ஏன்னா கேஸோட ரேட்லாம் 4000 5000 விற்கிறதுனால அப்படி சிலிண்டர் வாங்கி நம்ம கடை ரன் பண்ணாலுமே நமக்கு லாஸ் தான். அப்படிங்கிறதுனால சரி, சிலிண்டர் விலையெல்லாம் குறையட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாக இருக்குங்க. அதாவது இந்த கை பார்த்திங்கனாக்கா பணம் பார்த்த கை. அதாவது சொல்லுவாங்கள்ல, லேடிஸ் உழைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருப்பாங்க. பணம் பார்த்த கை சும்மா இருக்காது. அந்த கை சும்மாவே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான்லாம் சும்மாவே இருக்க மாட்டேங்க, ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாகவே நான் சம்பாரிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஒரு எவ்வளோ வருஷம், ஒரு 22 இயர்ஸ்னே வச்சுக்கோங்களேன். ஒரு 22 வருஷமாக நான் சம்பாரிச்சிட்டு தான் இருக்கேன். அதனால் பார்த்திங்கனாக்கா, பணம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படி தான் சொல்ல முடியும். அதாவது பணம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னாக்கா, என்னுடைய செலவுகளுக்காகவும் என் குடும்பத்தோட செலவுகளுக்காகவும் பார்த்திங்கனாக்கா, பணம்ங்கிறது எனக்கு வேணும். அப்படி அதனால தான் சொல்கிறேன். அதே போல் பார்த்திங்கனாக்கா, இன்னொன்று எனக்கு போயிட்டு ஒவ்வொரு பொருளையும் போய் இதுக்காக எனக்கு பணம் வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கவே மாட்டேன். என்னுடைய வருமானத்தில் தான் எனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிக்குவேங்க. அது பார்த்திங்கனாக்கா, அது ஒரு 22 வருஷமாகவே அப்படி இருக்கிறதுனால எனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிக்குவேன். அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்க முடியாது. என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட பார்த்திங்கனாக்கா, ஒரு சில விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். அது அவங்களுமே பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குடும்பம் கஷ்டமான குடும்பம் தான். இப்போ இருக்கிற மாதிரி பார்த்திங்கனாக்கா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கனாக்கா வேலை வாய்ப்புகள்லாம் கிடையாதுங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அது எல்லாமே இருக்குது. அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கணுன்னா இன்றைக்கி எப்படி 1000 ரூபாயோ அன்னைக்கு 100 ரூபாய் அந்த மாதிரி தாங்க வரும். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள்லாம் ஃபேமிலி ரன் பண்ணி பிள்ளைகளை வளர்த்து எல்லாமே கொண்டு வந்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா, இந்த ஒரு மாத காலமாகவே பார்த்திங்கனாக்கா, ஒரு 1.25 மாதம் ஆயிடுச்சுங்க. கையில் சுத்தமாக கையில் காசு இல்லை. அப்படிங்கும்போது பார்த்திங்கனாக்கா, ரொம்ப மைண்ட் அவ்வளோ டிப்ரெஷனாக இருக்குது. எதனாலன்னு பார்த்திங்கனாக்கா, நான் யார்கிட்டையும் போயிட்டு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்க மாட்டேன். எனக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கேட்க மாட்டேன். இன்னொன்று சுயமரியாதைங்கிறது ஒன்று கண்டிப்பாக பெண்களுக்கு இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இருக்குது. அது பார்த்திங்கனாக்கா, அந்த பெண்கள் சம்பாதிக்கிறதுனால அந்த குடும்பமே பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருங்க. உண்மையாலுமே சொல்கிறேன். இவ்வளோ வருஷங்கள் பார்த்திங்கனாக்கா, என்னுடைய வருமானம் என்னுடைய குடும்பத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. என் குடும்பமே என்னுடைய வருமானத்தை நம்பி தாங்க போயிட்டு இருந்தது. இவ்வளோ வருட காலங்கள் பார்த்திங்கனாக்கா, நான் சம்பாரித்து தான் என் 2 பிள்ளைகளை படிக்க வச்சது. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது எல்லாமே பார்த்திங்கனாக்கா என்னுடைய வருமானத்தை நம்பி தான் இருந்தது. அதனால் பார்த்திங்கனாக்கா, இந்த 1.25 மாதம் வருமானம் இல்லாமல் இருக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா நான் ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது பெருசாலாம் ஒன்றும் க்ரோத் கிடையாது. ஏன்னா லாங் வீடியோஸ்லாம் நான் போடலை. இப்போ தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். யூடியூப்பில் இப்போ தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடணும், நம்மளோட வீடியோ ஒருத்தருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெய்லியுமே குக்கிங் வீடியோ, மோட்டிவேஷ்னல் அந்த மாதிரிலாம் நான் பேசுகிறேங்க. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா, இப்போ எனக்கு வருமானம் இல்லைன்னாலுமே குடும்பத்தை நான் சிக்கனமாக தான் நான் ரன் பண்ணுவேங்க. எல்லாத்தையுமே பார்த்திங்கனாக்கா கடைகளில் போயிட்டு நான் வாங்க மாட்டேன். ரொம்ப சிக்கனமாக தான் குடும்பத்தை நடத்துவேன். நான் சிக்கனமாக குடும்பத்தை நடத்துறதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா, என்ன என்ன நம்ம ஃபேமிலிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா, நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுக்கணுங்க. நம்ம ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள், அதாவது பட்ஜெட் பிளானிங்கிறது ஒன்று இருக்கணும்.
எவ்வளோ வருமானம் வரும், அதுக்கு வந்து என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன இஎம்ஐ இருக்குது. அதாவது நான் என்ன யோசிப்பேன்னா, இவ்வளோ வருமானம் அப்படின்னாக்கா இஎம்ஐ என்ன இருக்குது, வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, பிள்ளைகளோட படிப்பு செலவுகள், அப்புறமா மொபைல் ரீசார்ஜு, அப்புறம் வந்து தண்ணி, அதாவது தண்ணி கேன் வாங்குகிறோம், இது எல்லாமே வந்து ஒரு பட்ஜெட்டாக வந்து நான் போட்டுக்குவேன். காய்கறிக்கு எவ்வளோ, நான்வெஜ்ஜுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு பட்ஜெட் போட்டுக்குவேங்க. ஒரு பட்ஜெட் போட்டு அதன்படி தான் செயல்படுத்துவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இஎம்ஐ, ஹவுஸ் ரெண்ட்டு, இது எல்லாமே போக தான் நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது. அந்த சாப்பிட்றது அப்படின்னு வரும்போது அதில் நான் என்ன பண்ணுவேன்னா, எதெல்லாம் நம்ம வந்து வெளியில் வாங்குறத வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறத தான் யோசிப்பேன். எல்லாமே போயிட்டு நான் வந்து வெளியில் வாங்க மாட்டேன். மோஸ்ட்லி வந்து ஹோட்டல் வந்து எப்போயாவது தான் போவோம். அதாவது சன் தான் ஹோட்டலுக்கெலாம் போய் செலவு பண்ணுறோம் அப்படின்னாக்கா சன் கூப்பிட்டுட்டு போவார். ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து ஏதாவது இன்றைக்கி ரொம்ப முடியல அப்படிங்கும்போது அன்னைக்கு மட்டும் வந்து நான் வாங்கிக்குவேன். பெரும்பாலும் வந்து தம்பி வந்து இன்றைக்காவது நம்மளை கூப்பிட்டு போகிறார், 2 மாதத்துக்கு ஒரு தரம், 3 மாதத்துக்கு ஒரு தரம், அந்த மாதிரி தான் வந்து நான், பாப்பா, தம்பி 3 பேரும் போவோம். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா ஹோட்டலில் வந்து பெரும்பாலும் சாப்பிட மாட்டோங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா இட்லி மாவு அதெல்லாம் வந்து நான் கடையிலலாம் வாங்க மாட்டேன். ரொம்ப முடியல, இன்றைக்கி வேறு வழியே இல்லை பசங்க வந்து இன்றைக்கி வந்து தோசை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா தான் அன்னைக்கு தான் நான் போயிட்டு இட்லி மாவு வாங்குவேன். அதே போல் இட்லி மாவை ஊற போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கடைகளில் கொடுத்து அரைக்கிறாங்க தெரியுமா, அதுவுமே வந்து 1 கிலோ 15 ரூபா அப்படி வாங்குறாங்க. நீங்கள் 2 கிலோ அரைக்கிறீங்கன்னா 30 ரூபா போயிடணும். அதனால் வந்து அந்த மாதிரிலாம் அரைக்க மாட்டேங்க. நான் வந்து வீட்டில் தான் அரைப்பேன், வீட்டில் தான் அரைச்சி வச்சுக்குவேன். இன்னொன்று வந்து இட்லி மாவை வீட்டில் அரைச்சி வச்சுட்டு வீட்டில் என்னென்ன ஐட்டம்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அது எல்லாமே வீட்டில் தான் பண்ணுவேன். பெரும்பாலும் வெளியில் வாங்க மாட்டேங்க. மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் வாங்க மாட்டேன். ஆசைப்பட்டு வாங்குறதுங்கிறது வேறு. ஒரு சில விஷயங்கள் வந்து பாப்பா வெளியில் பார்க்கும்போது ஆசைப்பட்டு வாங்குறாங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் வந்து நான் சாப்பிடுவேன். அதுக்காக வந்து நம்ம கஞ்சத்தனமாலாம் கிடையாது. என்னுடைய வருமானத்துக்கு என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் குடும்பம் நான் நடத்துவேன். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா மாவு அரைச்சி வச்சுக்குவேன். தோசை ஃபஸ்ட்டு வந்து மாவு அரைச்சி இட்லி ஊற்றிக்குவேன். அதுக்கப்புறம் இருக்கிற மாவை வந்து தோசைக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அப்படி வந்து தோசை மாவு நமக்கு பத்தலை அப்படின்னாக்கா கோதுமை மாவு வந்து அதில் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து தோசை ஊற்றிக்குவேங்க. இன்னொன்று வந்து நான் ஸ்கிப் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து ரேஷனில் கொடுக்கக்கூடிய பொருட்களை நான் வாங்குவேன். அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி, கோதுமை, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில், இது எல்லாமே கண்டிப்பாக வாங்குவேன். எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். அரிசி வந்து பார்த்திங்கனாக்கா இட்லி அரிசி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து வீட்டுக்கு அரைக்கும் போது நான் இட்லி அரிசி வாங்க மாட்டேங்க. ரேஷன் புழுங்கரிசியும் ரேஷன் பச்சரிசியும் நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அளவு வச்சுருப்பேன். அந்த அளவு வச்சு போட்டு அரைச்சி வச்சுக்குவேங்க. இட்லி தோசைக்கு வந்து வீட்டுக்கு வந்து அதில் தான் அரைச்சி வச்சுக்குவேன். ரேஷன் கோதுமை கொடுத்தாங்கன்னா அதையுமே நல்லா உடச்சி ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா வாஷ் பண்ணி நல்லா காய போட்டுட்டு ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலை, ஒரு 1/4 கிலோ வந்து மக்காச்சோளம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்குவேன். அது வச்சுக்கிட்டோன்னா சப்பாத்தி, பூரி, ஒரு சில நேரங்களில் வந்து கோதுமை தோசை, பசங்க வந்து என் பசங்க கோதுமை தோசையும் சாப்பிடுவாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து சட்னி மட்டும் நல்லா இருக்கணுங்க. என் பிள்ளைகளுக்கு வந்து சைட் டிஷ் நல்லா இருந்ததுன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. என் பசங்க வந்து மோஸ்ட்லி வந்து அந்த டிஃபன் ஐட்டம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பையன்லாம் ரைஸை விட டிஃபன் ஐட்டம் தான் லைக் பண்ணி சாப்பிடுவார். அப்படிங்கிறதுனால கோதுமை மாவு வந்து அரைச்சி வச்சுக்குவேன். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா பச்சரிசி ஸ்டோரில் கொடுக்குறாங்க இல்லையா, ரேஷனில் கொடுக்குறாங்கல்ல, அந்த பச்சரிசியை என்ன பண்ணுவோம், ஒரு 3 கிலோ மாதிரி அரைச்சி வச்சுக்குவேன். நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அதிலே வந்து புட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இடியாப்பம் பண்ணிக்கலாம், அரிசி ரொட்டி பண்ணலாங்க, அரிசி ரொட்டியும் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஆப்பம் கூட வந்து பார்த்திங்கன்னா அதிலே போட்டுக்கலாம். அந்த பச்சரிசியை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்பம் போட்டுக்கலாம். அதே போல் வந்து அடை தோசை போட்டுக்கலாம், புழுங்கரிசி யூஸ் பண்ணி அடை தோசை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பொங்கல் பண்ணலாம், பச்சரிசி வச்சு பொங்கல் பண்ணலாம், கிச்சடி பண்ணலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா அரிசி உப்புமாக்கு வந்து அரிசியை உடச்சி வச்சுட்டு அரிசி உப்புமா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ரேஷனில் கொடுக்குற பொருட்களை வந்து இவ்வளோ பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணலாம். சக்கரை வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். எக்ஸஸாக வேணும் அப்படின்னா தான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் கடையில் போய் தேவையான அளவு வாங்கிக்குவேன். பாமாயில் வந்து கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிக்குவேன். ரேஷனில் கொடுக்குற பாமாயில் யூஸ் பண்ணிக்குவேன்.
துவரம் பருப்புமே வந்து பார்த்திங்கனாக்கா நான் வீட்டுக்கு சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்குவேங்க. 1 கிலோ துவரம் பருப்பு இருக்குது அப்படின்னாக்கா இன்னொரு அரை கிலோ கடையிலேருந்து ஒரு அரை கிலோ துவரம் பருப்பை வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்குகிற பொருட்களில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு 50% செலவுகள் வந்து வீட்டுக்கு வந்து நமக்கு வந்து குறைஞ்சிடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வேண்டிய ரவா, மைதா இதெல்லாம் எவ்வளோ வேணுமோ நான் மைதாலாம் தேவைப்படும் போது தான் வாங்குவேன். ரவாவுமே வந்து பார்த்திங்கனாக்கா தேவை ஒரு அரை கிலோ பேக்கெட் மட்டும் வாங்கி வச்சுக்குவேங்க. ஒரு மைதாவும் ஒரு 1/2 kg வாங்கி வச்சுக்குவேன். அது யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் நான் போய் வாங்குவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா சேமியா பேக்கெட்டு சேமியா வந்து ஒரு 3 பேக்கெட் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா இதெல்லாம் டிஃபன் ஐட்டம் செய்கிறதுக்கு வந்து இது எல்லாமே வாங்கி வச்சுக்குவேன். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, அதே போல் வீட்டுக்கு வந்து அரிசி வந்து பார்த்திங்கனாக்கா சாப்பாடு அரிசி வந்து ஒரு மூட்டை வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். 25 கிலோ பேக் வந்து ஒரு மூட்டை வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அதுவும் வந்து ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் நான் வாங்க மாட்டேங்க. அதாவது டிமார்ட்டு அப்புறம் வந்து கேபிஎன் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரைஸோட ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு 1 கிலோ லூஸில் வாங்கி அதை சமைச்சு பார்ப்பேன். நல்லா இருந்ததுனாக்கா அதுவே வந்து ஒரு பேக் வாங்கி வச்சுக்குவேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து பிரியாணி செய்கிறோம், பசங்க வந்து பிரியாணி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து பிரியாணி ரைஸ் அப்படின்னாக்கா நான் டிமார்ட்டு அங்கே தான் வாங்குவேன். எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கனாக்கா பாஸ்மதி ரைஸ் வந்து 80 ரூபா 90 ரூபா விற்கிது 1 கிலோ. அது வந்து வெளியில் வந்து எப்போயாவது வாங்குவேன். அந்த டிமார்ட்டில் வந்து நமக்கு ரைஸ் கிடைக்கல, ரைஸ் இல்லை அப்படிங்கும்போது அப்போ வந்து நான் வாங்கி வச்சுக்கேன். டிமார்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா 50 ரூபாங்க பச்சரிசி வந்து பார்த்திங்கனாக்கா சோனா மசூரி அப்படின்னு ஒரு அரிசி இருக்கும், பச்சரிசி லூஸில் தான் வச்சுருப்பாங்க. 50 ரூபா 51 ரூபா இருக்கும். அது என்ன பண்ணுவேன்னாக்கா ஒரு 5 kg வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு வரும். கெஸ்ட்டு யாராவது வராங்கன்னா நமக்கு வந்து தீர்ந்ததுக்கப்புறமா போய் வாங்கிக்கலாம். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா புலாவு, அதுக்கப்புறம் பிரியாணி, வெஜிடபிள் ரைஸ் அது எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து அதை தான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து சிக்கனமாக வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுவேன். காய்கறிகள் வந்து பார்த்திங்கனாக்கா சீப்பாக வந்து அந்தந்த சீசனுக்கு எந்த காய்கறி வந்து விலை கம்மியாக இருக்குதோ அந்த காய்கறி வாங்கிக்குவேன். பழங்களுமே வந்து பார்த்திங்கனாக்கா எது விலை கம்மியாக இருக்கோ அதுதான் வாங்குவேன். ஏன்னா வந்து சீசன் ஃப்ரூட்ஸு, சீசன் வெஜிடபிள்ஸ் தான் நான் வந்து வாங்குவேன். அதே போல் பார்த்திங்கன்னா நான்வெஜ் அப்படிங்கும்போது மீன் வாங்கிக்குவேன். ஒரு வாரம் வந்து மீன் வந்து வாங்கிக்குவேன். மோஸ்ட்லி வந்து பசங்க வந்து சிக்கன் லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்கிறதுனால சிக்கன் வாங்குவோம் அதிகமாக. இது வந்து பார்த்திங்கனாக்கா மட்டன் வந்து எப்போயாவது தான் நம்ம வாங்குவோம். இப்படி தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேமிலியை வந்து இந்த மாதிரி தான் வந்து சிக்கனமாக நான் வந்து ரன் பண்ணுவேன். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து இந்த டிட்டர்ஜென்ட்டு அது எல்லாமே வந்து வாங்கும்போது ரொம்ப ஆஃபர்லலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறையெல்லாம் போய் வாங்க மாட்டேங்க. இப்போ வந்து 1 லிட்டர் வாங்குகிற பொருளை வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க. 100 ரூபா வாங்குகிற பொருளை வந்து 500 ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னா அந்த பொருளை நான் வாங்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய பட்ஜெட் வந்து அந்த மாதிரி வராது. சரி 100 ரூபாய்க்கு இப்போ கொடுத்தாங்கன்னா இதுவே போதும், 1 மாதத்துக்கு இது வருதா, இதுவே போதும் அப்படி தான் நினச்சிக்குவேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நான் மோஸ்ட்லி வந்து வெளியில் நாங்கள் போகிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். ஏன்னாக்கா நம்ம வெளியில் போகும்போது ரொம்ப பசி எடுக்குங்க. நமக்கு ரொம்ப பசி எடுக்கும்போது நம்ம ஃபுட்டுக்கே நிறைய பணம் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்ததெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணும். எல்லாமே இதை வாங்குவோம், அதை வாங்குவோம், சாப்பிடுவோம். அதுவே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 500 ருபீஸ் அந்த மாதிரி ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேருந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டுக்கோங்க. வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நல்லா சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பிடிக்குதோ அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னாக்கா தேவையில்லாமல் இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பசங்களையும் நீங்கள் கூப்பிட்டுட்டு போகிறீங்க, ரொம்ப பசியோடு நீங்கள் கூப்பிட்டுட்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன வேலைக்கு போகணுங்கிறத மறந்துட்டு என்ன கிடைக்குதோ அதை தான் போய் சாப்பிடுவோம். அதாவது 10 ரூபாய்க்கு வந்து நீங்கள் 20 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு நாள் பிளான் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் இதுக்காக தான் போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு போகிறது வந்து தப்பு கிடையாது. இது அகைன் அண்ட் அகைன் நடக்கும்போது நம்ம பணம் எல்லாமே வந்து செலவாகுங்க. இந்த மாதிரி எல்லாம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறேங்க. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.